ஆரம்பிச்சிட்டோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூந்தளிர் வீடு. இன்றைக்கி டின்னர் என்ன பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும். இன்றைக்கி குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து 3 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 3 கொத்தும் உருவி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வச்சு வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறம் வர வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இன்னும் சத்த நேரம் வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மாவில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். வதக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து அந்த மாவில் கொட்டிக்கலாங்க. இப்போ அந்த மாவை நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ வந்து குழிப்பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுக்குவோம். ஸ்லிம்மில் வச்சுக்குவோம். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி வச்சுருவோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ குழிப்பணியாரத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு எடுப்போம். இப்போ எல்லாமே எடுத்துடலாம். இப்போ வந்து தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. உடச்சி போட்டுக்குவோம். 1 பூண்டு. அவ்வளோதாங்க. இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. கால் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இப்போ ஒரு வரமிளகாவை கட் பண்ணி போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தாளிப்பு இதில் கொட்டிடலாங்க.
இப்போ குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும் ரெடி.